எனக்கு வந்து கண்டிப்பா இதுக்கு நீதி வேணும், இல்லைன்னா நாங்க குடும்பத்தோட சேர்ந்து இது முடிவு கிடைச்சாதான், முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன். முடிவு கிடைச்சாதான் நான் பாடியை வாங்குவேன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பண்ணை வீடு என்ற பெயரில் ரகசியமாக இயங்கிய சட்டவிரோத வெடிமருந்து குடோன் வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த தமிழக தொழிலாளி கோட்டீஸ்வரனின் குடும்பத்திற்கு இதுவரை எந்தவிதமான இழப்பீடும் கிடைக்கவில்லை. இதனால் அவரது மனைவி தனது 2 குழந்தைகளுடன் தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என உயிரிழந்த கோட்டீஸ்வரனின் மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு வந்து கண்டிப்பா இதுக்கு நீதி வேணும். இது முடிவு கிடைச்சாதான், முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன். முடிவு கிடைச்சாதான் நான் பாடியை வாங்குவேன், இல்லாட்டி நான் பாடியை வாங்க மாட்டேன். எனக்கு இன்னும் இருக்க எனக்கு என்ன தோணுன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னா நாங்க 3 பேரும் சேர்ந்து செத்துருவோம். எனக்கு அதனாலதான் நான் இது என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு பைத்தியம் முடிச்சிரு போல இருக்கு. நானே எனக்கு செத்துருவோமாங்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் வேலைக்கு போன இடத்துல, மாட்டு தொழுவுன்னு வேலைக்கு போன இடத்துல வெடிமருந்து வெடிச்சு செத்துட்டாப்லன்னா அது எப்படி இருக்கும்? நான் என்ன பேச என்ன செய்யணும் எனக்கு தெரியல. இது யாரும் எதுவும் கேட்கவும் இல்ல. ஒரு சம்பவம் நடக்குன்னா கண்டிப்பா அங்க போய் யாராவது பார்ப்பாங்க. இது 4 பேர் இறந்துருக்காங்க. ஒரு ஆள் சீரியஸா கிடக்காங்க. அங்க ஆஸ்பத்திரிக்கு யாரும் பார்க்க வரல. ஒரு கலெக்டர் வராங்கன்னு சொல்லி அதுவும் வரல. இது ஆனா பணக்காரங்கன்னு மட்டும் தெரியுது. அதனாலதான் எந்த அதிகாரியும் இதை பத்தி கேட்கவும் இல்ல. கவர்மெண்ட்டும் எதுவும் இந்த பொறுப்புல உள்ளவங்க யாருமே இந்த ஸ்டெப் எடுக்கலன்னு நல்லா தெரியுது. இது கண்டிப்பா இது நீங்க விசாரிக்கணும், இல்லைன்னா நான் பாடியை வாங்க மாட்டேன். இல்ல நானே எனக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துல ஏதாவது செஞ்சுக்கிட்டாலும் உண்டுதான். அது பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கு, நான் எப்படி வளர்ப்பேன்? வீட்டுல வேலை பார்க்குற ஒரு மனுஷன், எனக்கு உடம்பு நல்ல உடம்பு கிடையாது. கால் வீங்கும், தலை சுத்தம். 2 பிள்ளைங்க ஆப்ரேஷன் இருந்தாலும் என் உடம்புல தெம்பு இல்லை. நானே வீட்டுல உட்காந்துதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதை கூட்டு போனவங்களே எனக்கு யாரும் தெரியாது. அவங்க போன்ல மட்டும்தான் போன் போட்டு கூப்பிட்டாங்க. இதுல 3 பேர், இந்த ஊருக்காரங்க 3 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவங்களும் அதான் சொன்னாங்க, உன் மாப்பிள்ளை என்னை கூட்டு போனா, மாட்டு தொழுன்னா சீட்டு அடைக்க கூட்டு போனா அப்படின்னு. அவங்களும் அதான் நம்பியிருக்காங்க. ஏன்னா அவங்க பூட்டி வேலை பார்த்ததுனால அது யாருக்கும் தெரியல. அந்த கருந்தெறி வெடி அப்படிங்கிறது தெரியல. இது எனக்கு போன் பண்ணும் போது கூட எனக்கு அவங்க அந்த இடத்துக்கு வேலைக்கே போகலையே, எப்படி வெடிக்கும், மாட்டு தொழுவுக்குள்ள வேலைக்கு போனாங்க. நான் ராங் நம்பர் தான் நான் சொன்னேன். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, கையெல்லாம் எரிஞ்சு, மண்டையெல்லாம் அடிபட்டு, காலெல்லாம் இதாகி, அவங்க தினம் அங்க ஆஸ்பத்திரியில என் கையை எரிஞ்சு போச்சு. நான் உயிரோட இருக்க மாட்டேன். இதுல நான் நெருப்புல கறி இருக்காம போனேன். நான் தினம் ஆளுது. இது யாராவது வந்து பார்த்து ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்கணும். நான் அது வரைக்கும் நான் பாடியும் வாங்க மாட்டேன். இதுக்கு என்னால நான் முடிஞ்ச வரைக்கும் போராடுவேன், இல்லைன்னா நானும் செத்து போயிடுவேன்.